नमस्कार। जय जिनेंद्र। पाने पैसा, पूरा फैमिली, दीपावली शुभकामना। அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழ் எவ்வளோ பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. திரளாக வருகை தந்திருக்கின்ற வட இந்திய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மகிழ்ச்சி கலந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கூறியது போல், மாண்புமிகு எங்களுடைய அன்பிற்கினிய துணை முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல், நம்பிக்கை வைத்திருக்கின்ற அனைவர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்களை பொறுத்தளவில் இனம், மதம், உணர்வு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் மக்கள் ஒருதாய் பிள்ளைகள். மனிதன் மனித நேயம் என்பதை காக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது. இதில் பிளவுகள் என்பதற்கு இடமில்லை. எல்லா நிலையிலேயும் எல்லா வகையிலேயும் இந்தியை நாங்கள் படிக்கக்கூடாது என்று சொல்ல மாட்டோம். ஆனால் இந்தியை கட்டாயமாக திணிப்பதைத்தான் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கும் என்ற நிலைப்பாட்டில் என்றைக்கும் உறுதியோடு இருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழகத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் வட இந்திய மக்கள் அதிகமான அளவிற்கு பெரும் தொழிலதிபர்களாக தொழில் செய்கின்ற ஒரு கேந்திரமாக விளங்குகிறது என்றால் அது சென்னை மாநகரம் தமிழ்நாட்டில்தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூற பதிவுபட்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்றால் தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர் சவுகார்பேட்டை என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. அந்த வகையில் வட இந்திய தொழிலாளர்களும் தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து பணியாற்றுகின்ற அந்த தொழிலாளர்களுக்கும் தொழில் செய்கின்ற தொழிலதிபர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் முழுமையாக பாதுகாப்பளிக்கின்ற ஒரு அரசு உண்டு என்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற அரசு என்றால் அது மிகையாகாது.